மதுஹபுகள் எப்படி உருவாகியது? 4 இமாம்களை பின்பற்றக்கூடாது என்று கூறுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? 4 இமாம்கள் எந்த தலைமுறையில் வந்தவர்கள்? அவர்கள் எழுதிய மதுஹப் நூல்களை ஏற்றுக்கொள்ளலாமா? அவர்களை பின்பற்றலாமா? விளக்கம் விவரமாக தர வேண்டும். இப்படிக்கு உண்மையான முஸ்லிம்களின் சார்பாக எஸ் கமாலுத்தீன் லெப்பை குடிக்காடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பொதுவாக மார்க்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் தெரியாதவங்க கேட்கணும் அப்படிங்கறத இறைவன் நமக்கு கட்டளை போடுறான். நீங்களே குர்ஆன் எடுத்து வச்சுக்கிட்டு புரிஞ்சு நடங்கன்னு இறைவன் சொல்லல. நீங்களே ஹதீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க புரியணும் யார்ட்டும் கேட்க கூடாது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன் தெளிவா சொல்லிட்டான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப மக்கள்ல 2 சாரார்கள் இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய திட்டம். தெரிந்தவங்க ஒரு கூட்டம் இருக்கும், தெரியாதவங்க ஒரு கூட்டம் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டு தெரியணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வஹாபிகள் சொல்றாங்க, இல்லங்க உலகத்தில் ஒரு கூட்டம் தான், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய கூற்றுக்கேவில்லை இவர்கள் எதிராக போர் தொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா 2 பிரிவு இருக்குன்னு சொல்லி வஹாபிகள் சொல்றாங்க, இல்ல ஒரு பிரிவு. அல்லாஹ்வுக்கே எதிராக சொல்றதா கருத்து? இதுவும் அல்லாஹ்வை பின்பற்றுறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுறது இதுவா? அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதர்கள் விவரம் தெரிஞ்சிருந்தா அவங்களை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறது நிறைய ஹதீஸ் இருக்குங்க. தனி மனிதர் தான், ஆனா குர்ஆன் ஹதீஸ் தெரியும், அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அதனாலதான் நம்ம மதுஹப் ஷாஃபிமா பின்பற்றோம், ஹனஃபிமா பின்பற்றோம். ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, மார்க்க விஷயத்தை கேட்கறாங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்க போறாங்க. போகும்போது கேட்கறாங்க, யார சொல்லலாம், நான் மறுபடியும் இங்க நான் வர்றேன், இந்த மதீனாவுக்கு வர்றேன், நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயில்லம் தஜிதீனி ஃபஅதி அபூபக்கர். நீ வருகின்ற போது என்ன நீ பார்க்காவிட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று மார்க்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தனி மனிதர் தானங்க, அவங்ககிட்ட போய் நீங்க மார்க்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா அவங்க சொல்ற விளக்கத்து பரா நடக்கலாம் அப்படிங்கறதாங்க ஸல்லல்லாஹு காட்டி தர்றாங்க. சொன்னாங்களே அந்த பெண்மணியை பார்த்து, நான் இல்லாவிட்டா என்ன, குர்ஆன் இருக்குதுல ஹதீஸ்ல இருக்குதுல, நீனே பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது ஹதீஸ்ல புகாரில இருக்குதா இல்லையா? அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு பிறகு 2 பேரை நீங்க பின்பற்றுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களை பின்பற்றுங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றுங்க. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தனி மனிதர்களை பின்பற்றலாம்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து. அவங்க குர்ஆன் ஹதீஸை விளங்கி இருந்த விளக்கம் சொன்னா அதை கேட்டு தெரிஞ்சு நடங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல யமன் நாடுன்னு இருந்துச்சுல, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க தூதராக. கேட்கறாங்க, முஆத் அவர்களே நீங்க போறீங்க, அந்த மக்களுக்கு எதை கொண்டு தீர்ப்பு வழங்குவீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்குவேன். யாரும் சொல்லலாம். சரி, குர்ஆன்ல கிடைக்கல, குர்ஆன்ல இல்லையான்னு சொல்லல, குர்ஆன்ல தான் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கல என்ன செய்வீங்க? அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுடைய ஹதீஸை கொண்டு நான் தீர்ப்பு வழங்குவேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது உங்களுக்கு கிடைக்கல, அப்ப என்ன செய்வீங்க? அப்ப சொன்னாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய ஆய்வை பயன்படுத்தி மக்களுக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித கையால் நெஞ்சிலே தட்டி கொடுத்தார்கள், இறைவனை புகழ்ந்தார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்களே யமன் நாட்டுக்கு. யமன் நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு பேரை யாரும் பின்பற்றினாங்க? முஆத் ரலியல்லாஹு அவங்கள தானங்க பின்பற்றாங்க. இதுல என்ன வழங்குது? அந்தந்த காலத்துல அப்போது குர்ஆன் ஹதீஸ் யார் தெரிஞ்சிருந்தாங்களோ அவங்க சொல்படி கேட்டு நடந்திருக்காங்க. இப்ப யமன் நாட்டு மக்களும் ஒரு பிரச்சனை சொன்னா மதீனாவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டு தெரிஞ்சு போனாங்களே. அப்ப என்ன சரிக்கணும்? எந்த பிரச்சனை தான் அவங்க குர்ஆன் ஹதீஸ் வச்சு தீர்ப்பு வழங்கிட்டோம்ல சொன்னாங்க. அப்ப யமன் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார் இமாமு? முஆத் ரலியல்லாஹு மதுஹப் தான் பின்பற்றாங்க. அப்ப ஏன் இப்ப நம்ம கேட்கலாம், சரி இப்ப நீங்க வந்து சஹாபா பெருமக்கள் மதுஹப்பை பின்பற்ற வேண்டியதானே கேட்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதுஹப் வைக்க வேண்டியதானே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மதுஹப் வைக்க வேண்டியதானே. அப்ப சஹாபாக்களை பின்பற்றதை விட்டுவிட்டு இப்ப ஏன் ஷாஃபி ஹனஃபிங்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நீங்க அவங்ககிட்ட திருப்பி கேட்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதுஹப் பின்பற்ற நான் தயாரா இருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு மதுஹப்புடைய சட்டங்கள் எல்லாம் எனக்கு தாப்பா நான் பின்பற்றேன்னு கேட்கணும். உமர் ரலியல்லாஹு காலத்துல எல்லாம் பதிவு செய்யப்படலைங்க, மக்கள் கேட்டாங்க, அவங்க விளக்கம் சொன்னாங்க, கேட்டு நடந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் வருவாங்க, மார்க்க சட்டம் கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, அது மாதிரி நடப்பாங்க, முடிஞ்சு போச்சு. எழுத்துல எங்க இருந்துச்சு? ஆனா இந்த 4 மதுஹபை சார்ந்த இமாம்கள் தான் எழுதி வைத்தார்கள், அவங்க மதுஹபை சார்ந்தவர்கள் தான் எழுதி தந்தார்கள், அதுதான் ஏட்டில இருக்குது. அதனாலதான் நம்ம இவங்க சொல்றதை நம்ம கேட்கிறோம். என்னமோ ஷாஃபி இமாம் ஹனஃபி இமாம் சொன்னா அந்த இமாம்களை பின்பற்றுகிறோம், குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டோம் நினைச்சிடாதீங்க. ஷாஃபி மதம்னா என்ன தெரியுமில்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். ஹனஃபி மதம்னா என்னன்னு தெரியுமில்ல, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸுக்கு இன்னைக்கு ஒரு ஆளு விளக்கம் கொடுக்கிறாரு, அதை எடுக்கிறார்களே சிலர்கள்,
நம்ம சொல்றேன், இவங்க சொல்ற எடுக்க வேணாம். அன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு தெரியாது, மொழி அறிவு இல்லை, குர்ஆனுடைய ஞானம் இல்லை, ஹதீஸோட ஞானம் இல்லை. இவங்க சொல்ற கேட்காதீங்க. இந்த ஞானமெல்லாம் உள்ள பேணுதல் உள்ள இமாம்கள் சொன்ன விளக்கத்தை எடுங்க. நாங்க அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஷாஃபி இமாம் சொன்ன விளக்கத்தை எடுக்கிறோம். நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றோம். அதனால இந்த மதுஹப் அப்படிங்கிறது இந்த சட்டங்கள் தொகுக்கப்பட்டதால் உள்ளதுதான். அந்த சஹாபா பெரும் காலத்தில் எழுதப்படல, வாயளவில் முடிந்து விட்டது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க. இன்னைக்கு முஆத் ரலியல்லாஹுடைய மதுஹப் அவன் சட்டமெல்லாம் கிதாபில் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த மதுஹப்பை நாங்களும் இருப்போம். ஏற்றளவில் வந்தது இந்த இமாம்களுடைய சட்டங்கள் தான். அதனால நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்கறது, சல்லல்லாஹு காலத்துல மதுஹப் இருந்துச்சு, ஷாஃபி மதுஹப் இருந்துச்சா, ஹனஃபி மதுஹப் இருந்துச்சா, சஹாபா பெருமக்கள் எந்த மதுஹப்ல இருந்தாங்க? என்னமோ பெரிய ரிசர்ச் நினைச்சுக்கிறது. இப்படி யாராவது கேள்வி கேட்டான்னு வச்சுக்கிறங்க, திருப்பி நீங்க கேளுங்க. அது என்ன தெரியுமில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாக்கு ஜமாத் இருந்துச்சா, தௌஹீத் ஜமாத் இருந்துச்சா, ஜமாத்துல் முஸ்லிமின் ஜமாத் இருந்துச்சா, சமாதான பேரவை ஜமாத் இருந்துச்சா, சஹாபா பெருமக்கள் எந்த ஜமாத்துல இருந்தாங்கன்னு கேளுங்க. அதுக்கு நீ பதில் சொல்லு, நான் பதில் சொல்லுன்னு சொல்லுங்க. இதுல ஒரு கேள்வி கேட்கறது பெருசா ஆய்வு நினைச்சுக்கிறது. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவரு ஷாஃபில இருப்பாரா, ஹனஃபில இருப்பாரா, பெரிய ஆய்வு நினைச்சுக்கிறது. இது ஒரு பெரிய கேள்வியா இல்ல. எந்தெந்த பகுதியில வர்றாங்களோ அந்த பகுதியில் கூடிய மக்கள் எந்த மதத்துல இருக்காங்களோ அதை பிரகாரம் நடந்துட்டு போயிடுவாரு, பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம திருப்பி அவங்ககிட்ட கேட்கணும், சரிங்க வந்தவர் மதம் வேணான்ட்டாரு, இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட நான் இருக்க போறேன் அப்படின்னு போறாரு. நம்மள வேணான்னு சொல்லி அங்கிட்டு போறோம், இப்படி திரும்பினாருங்க, 5 கூட்டம் நிக்குது. இவர் எந்த கூட்டத்துக்கு போவாரு? அங்கிட்டு ஒரு கூட்டம் தான் போக முடியும். அவர் ஜாக் ஜமாத்துக்கு போவாரா, தௌஹீத் ஜமாத்து போவாரா, உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறை அப்படின்னு சொல்ற கூட்டத்துக்கு போவாரா, இல்ல இல்ல அந்தந்த பகுதிக்கு தான் பிறை அந்த கூட்டத்துக்கு போவாரா? சொல்லுங்க. கூட்டுத்துவா இல்லைங்கிற கூட்டத்துக்கு போவாரா, கூட்டுத்துவா உண்டுங்கிற கூட்டத்துக்கு போவாரா? இப்ப நீங்க ஆச்சரியமா இருக்கலாம், என்னங்க கூட்டுத்துவா தான் அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ள நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்னால் உள்ளது. இப்பொழுது அவர்களிலே ஒரு பிரிவு சமாதான பேரவை கூட்டுத்துவா உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. சும்மா சொல்லலங்க, அவங்க தரப்புல உள்ள அணியையே வாதத்துக்கு கூப்பிடுது. கூட்டுத்துவா இல்லங்கிறீங்களா, விவாதிப்போமா? நம்ம கேட்கல, அவங்கள பிரிந்த மத வேணாங்கிற பிரிவு கேட்குது. இப்போ நோட்டீஸ் போர் நடந்து கொண்டிருக்கிறது காயல்பட்டணத்துல. யாரு? மத வேணாங்கிறவங்க தான். ஆனா கூட்டுத்துவா உண்டுங்கிறது வரைக்கும் வந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க, அது ஒரு விஷயம். இப்ப ஏன் இப்படி எல்லாம் வருது? ஏன் இத்தனை பிரிவினைகள்? சரி, இவங்களும் ஒரு மதத்தை தான் பின்பற்றிக்கிறாங்க, இப்ப உள்ள இளைஞர்களும். அதுதான் உண்மை. இந்த இளைஞர்கள்லாம் நேரடியாக ஆய்வு செய்யறாங்களே. இப்படிதான் ஒரு இளைஞர் வந்தார் நம்மகிட்ட மெட்ராஸ்ல. நாங்கள்லாம் வாரிசுரிமை சட்டம் நம்மள வாதம் கூப்பிடுறாரு, வாரிசுரிமை சட்டத்திற்கு என்னோட வாதம் செய்ய தயாரான்னு வர்றாரு. ஆளுமிதான் கிடையாது அவரு. அவர் தமிழ் புத்தகத்தை வச்சுக்கிட்டு பயணம் செய்யக்கூடியவர் வர்றாரு. செய்வோங்க அப்படிங்கிற, வாங்க வாதிப்போம். சும்மா விதிக்க கூடாதுங்க, மக்கள் எல்லாம் திரட்டுங்க, கேமராலாம் வைக்கணுங்க, வாதிக்கணுங்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யறது வர? அப்படியா, சரி வாதிப்போம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், வாரிசுரிமை சட்ட சம்பந்தமா உங்களுக்கு ஞானம் எவ்வளவு இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணுவேன். சரி, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டா உங்களுக்கு தகுதி இருக்கு. அப்புறம் நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுங்க, நான் அதுல பாஸ் பண்ணிட்டா எனக்கு தகுதி இருக்கு. 2 பேரும் உட்காருவோம், அப்பதான் அர்த்தம் இருக்கும். நம்ம பாட்டு அவசரப்பட்டு உட்கார்ந்துட்டு மக்கள் எல்லாம் கூட்டிவிட்டு ஒண்ணுமில்லைன்னு சொன்னாக்கா நல்லா இருக்காது. அவரு சரின்ட்டாரு, வந்துட்டாரு. பெரம்பூர் பகுதியை சார்ந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய முக்கியமான மெம்பரோட வந்தாச்சு. நான் ஒரு தமிழ் தர்ஜமா கொடுத்தேன். பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் விவாதத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு தர்ஜமா கொடுத்து ஒரு கேள்வி கேட்க போறேன். சூரத்தின் நிசா, பெண்கள்ங்கிற அத்தியாயம். அதுல ஒரு வசனத்துல இறைவன் சொல்றான், வலஹு அஹுன் அவ் உஹ்துன் ஃபலிகுல்லி வாஹிதும் மின்ஹுமஸ் சுதுசு. ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவருக்கு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அந்த சகோதரிக்கு 6இல் 1 பங்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்கு. அதை காமிச்சேன், பாத்துக்கிட்டீங்களாங்க? பாத்துக்கிட்டேன்ட்டாரு. அதே நிசா பெண்கள்ங்கிற அத்தியாயத்துல கடைசி வசனம் அதை எடுத்து காமிச்சேன். அதுல எப்படி இருக்குது? வலஹு உஹ்துன் ஃபலஹா நிஸ்ஃபு மாத்தரக்க. இறந்து போனவருக்கு ஒரு சகோதரி இருந்தா அந்த சகோதரிக்கு அவர் விட்டு சென்ற சொத்திலே சரி பாதி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு 6ல் 1, இன்னொரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு பாதி. ஏங்க இப்படி இருக்கு? இந்த வித்தியாசம் ஏங்க வருது சொல்லுங்க அப்படின்னு தர்ஜமா கொடுத்தாங்க. இங்கிட்டு திருப்பினாரு, அப்புறம் இங்கிட்டு திருப்பினாரு. ஹாஜெல்லாம் தொங்கட்ட விடுவாங்கல்ல சபாக்கு மொராக்கு மத்தியில, இங்கிட்டு இப்படியே திருப்புறாங்க. நான் பொறுமையா தான் இருந்தேன், ஏதாவது சொல்லுவாருன்னு. திருப்பி பார்த்துட்டு மூடி வச்சுட்டு தண்டாரு. அப்பதான் சொன்னேன், ஆலிம்சா தானே கூட்டி வர சொன்னேன், என்ன நீங்க வந்தீங்க? ஆலிம்சா கூட்டி வரவா? கூட்டி வாங்க, அவங்களால முடியாது என்று சொல்லி இருக்கிறோம். வாரிசுரிமை சட்டத்தில் இமாம்களுடைய உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸை மட்டும் வைத்துக் கொண்டு
தீர்வு வழங்க முடியாது என்பது எங்களுடைய வாதம். அவன் எந்த ஆலிம்சாவான வரட்டும். இப்பதான் நாங்க விவாதம் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அடுத்த விவாத தலைப்பு இதுதான். வரட்டும், எங்க வேணா பேசுவோம். வர்றீங்களா? ஆலிம்சாக்கள் வாங்க, பேசுவோம். முடியாது உங்களால, எங்க இமாமோட துணை இல்லாமல் முடியாது. முடிஞ்சா வாங்கல, ஒரு கடிதம் போடுங்க, எங்களுக்கு போதும், நாங்க ஒப்பந்தம் போட்டுடலாம். அது எல்லாம் டீம் வச்சிருக்கோம், ஒப்பந்த டீம் அனுப்புவோம், விவாதத்துக்கு டீம் வரும், எல்லாம் ரெடியா இருக்கிறோம். இப்ப நாங்க ஜக்காத்து பத்தி பேசணுமா பேசுவோம், கலா தொழுக பேசுவோம், இறைவனுக்கு உருவம் உண்டா பேசுவோம், எல்லாத்தையும் பேச தயாரா இருக்கிறோம். வாங்க ஒவ்வொன்றா பேசுவோம். எப்போ வேணாலும் தயாருங்க. நாளைக்கேவா தயாரு. இப்போ ஒரு கடிதம் தரட்டேன், நாளைக்கு ஒப்பந்தம் போடலான்ட்டு இங்க இருந்துட்டு போறோம். நாளைக்கே இது சம்பந்தமா ஏதாவது செய்யார் ஒப்பந்தம் போடுங்கன்னு சொன்னா இங்க இருந்து தங்கி நாளை காலை ஒப்பந்தம் போட்டு கூட நாங்க போறோம். இதுல ஒளிவு மறையெல்லாம் கிடையாது. எப்ப வேணும் போட தயார். வரட்டும், கூட்டிட்டு வரணும். சும்மா பூச்சாண்டி காட்டிகளா இருக்க கூடாது.